ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டனுக்கு சைட் டிஷ்ஷாக செய்வோம்ல தால்ச்சா, அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது கடலப்பருப்பு எடுத்துருக்காங்க. இது ஒரு 100 கிராம். இது சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் கழுவிக்கலாம். இப்போது பருப்பெல்லாம் கழுவியாச்சு. இது குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இல்லை 2 தக்காளி சேர்க்குறோம். தக்காளி சேர்த்தாச்சு. அடுத்தது பச்சை மிளகா சேர்க்குறோம். ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம எலும்பு சேர்க்கலாம். ஆட்டுக்கறியில் வாங்கின எலும்பு நல்லி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸில் வச்சிடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது 5-6 விசில் விட்டாச்சு. இப்போது நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது நாங்கள் சொரக்காய், கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். இது நல்லா கிளறிக்கலாம் ஒரு தடவை. இப்போது காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் சேர்க்கலாம். அடுத்தது மல்லித்தூள். இதெல்லாம் நாங்கள் வீட்டிலேயே தனித்தனியாக நாங்கள் அரைச்சி வச்சுக்குவோம். அடுத்தது பட்டை கிராம் மசாலா. அடுத்தது நம்ம புளி தண்ணி சேர்க்கலாம். நல்லா கிளறியாச்சு. கடைசியாக இப்போது இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் நாங்கள் கேஸ் ஆன் பண்ணல. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது விசில் அடங்கியாச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ தனியாக நாங்கள் மாங்காவே வச்சுருக்கோம். இதை பாருங்கள். இப்போ தால்ச்சாவை இந்த மாங்காவோட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். கொஞ்சோண்டு கடைசியாக நெய் சேர்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தால்ச்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் பிரியாணிக்கு தால்ச்சா இது மாதிரி தான் செய்வோம். வாங்க நீங்களும் சாப்பிட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.